நடைபெறுவது வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி ஒரு சிவனடியார்கள் இது மாதிரிப்பட்ட நபர்கள் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்றது சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன பதிவு பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 95% கோயில்களில் இந்த மேள வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள், இந்த மங்கள வாத்தியங்கள் எதுவுமே வந்து இசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஒரு பீக்கான கோவில்கள்ல, பிஸியான கோவில்கள்ல மட்டும்தான் இந்த மங்கள வாத்தியங்கள் இருக்குது. இது மாதிரிப்பட்ட கோயில்கள்ல வந்து மங்கள வாத்தியங்கள் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அந்த மங்கள வாத்தியம் இசைக்கப்பட வேண்டும். அதாவது மங்கள வாத்தியம் வந்து அந்த இசைக்கப்பட வேண்டும் அந்த கோவில்களில். அந்த நாதஸ்வரம் மற்றும் அந்த தமிழ் சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் அங்க வந்து இருந்து அதை வந்து இசைக்கப்பட வேண்டும். அதுக்குன்னு சொல்லி ஃபண்டு வந்து அலாட் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்ற விஷயத்தையும் பொன்மாணிக்கவேல் சாரும் சொல்றாங்க. ஏன்னா அந்த கல்வெட்டுகளில் அதற்காக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக தங்கநகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு இதனுடைய மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே எங்க வந்துருச்சு? அறநிலையத்துறையுடைய கையில் வந்துவிட்டது. முதல்ல பொதுவா வந்து அறநிலையத்துறை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் தான் ஆக்சுவலா. ஒரு அது அது வந்து ஒரு அது அவங்களை வந்து ஒரு கண்காணிப்பு தான். அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உள்ளே நுழைய வேண்டும். அதுதான் அறநிலையத்துறை ஆரம்பிக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு சட்டம், ஒரு சட்ட வரைவு. ஆனால் இன்று முழு கண்ட்ரோலுமே அறநிலையத்துறையிலே கையில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அறநிலையத்துறையினுடைய கையில் இருக்கும் பொழுது இந்த கோவில்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். சரிங்களா? அது பராமரிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை திரு பொன்மாணிக்கவேல் சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த பொதுவாக ஒரு நாளைய வருமானம், அதாவது சுமார் ஒரு மாதத்திற்கு வந்து இந்த மாதிரி வந்து கோவில்களின் மூலமாக அறநிலைத்துறைக்கு சுமார் ஒரு 55 கோடி வரை வருமானம் வருகிறது அப்படின்றது சொல்றாங்க. ஏன்னா இது போக வந்து பாத்தீங்கன்னா இதர இன்ன பிற நன்கொடைகள் இது எல்லாமே சொல்றாங்க. அப்புறம் வந்து நிறைய கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகிறது. இதெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இதை பத்தி உள்ள சில நிறைய ஒரு ஒரு சர்ச்சைகள் கருத்துக்கள்லாம் இருக்குதுன்றத அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதுல கரப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, இந்த கமிஷன்ஸ் நிறைய இருக்குது. 100% கொடுத்தாங்க அப்படின்னா அதை 20% வந்து கமிஷன் போயிருது, 20% வந்து கரப்ஷன்ல போயிருது, கான்ட்ராக்ட் ஒரு 20% எடுத்துட்டு போயிடுறாங்க. அது போக பாத்தீங்கன்னா ஒரு 20-30% தான் இந்த கட்டுமான பணிகளுக்கும் இதுக்குமே வருது. இதை பற்றி வந்து சொல்றாங்க. அவங்க வந்து அதை பார்த்ததுனால சொல்றாங்க. அப்ப நீதிமன்றத்தில் வந்து அதுக்கு